இந்த உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சிரமங்கள் என்பது எப்பொழுதும் ஏற்படுகிறது. எந்த வகையிலும் நம்முடைய வாழ்வில் சிரமங்கள் கஷ்டங்கள் என்பதை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட நாம் அதை விட்டு நிராசை அடையக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எந்த அடியானுக்கு சோதனை அதிகமாக கொடுப்பான்னு சொன்னால், எந்த மனிதர்கள் உள்ள தூய்மையுடன் இருக்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக சோதனைகளை கொடுத்து அந்த மனிதனை சோதிப்பான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒல நபுலு ஒன்னக்கும் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ, உங்களை நாங்கள் பயத்தை கொண்டோ உங்களிருந்து பசியை கொண்டு நம்ம சோதிப்போம். வனகசி மினல் அம்வாலி, உங்களுக்கு அல்லாஹத்துல நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருப்பான், நிறைய செல்வங்களை கொடுத்திருப்பான். அந்த செல்வங்களிலிருந்து குறைக்கப்பட்டு நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. வனகசி மினல் அம்வாலி வல் ஆஃபுசி வ சமராத்தி, இன்னும் உங்களுடைய உயிர்கள், உங்களிடத்துல நெருக்கமானவங்க உங்களை விட்டு பிரிவாங்க. உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய மகள்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அவர்களையும் உங்களை விட்டு பிரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா அடுத்தபடியாக சொல்லும் பொழுது, உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைக்கக்கூடிய விளைச்சல்களையும் அல்லாஹு தாலா சோதனை ஏற்படுத்துவான். இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை வபஷிரி சாபிரீன், இந்த அனைத்து சோதனைகளையும் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள், அவங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்குது, அவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை இருக்குது என்ற சுப செய்தியை நீங்கள் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு கூறுறான். அப்போ எந்த மனிதரிடத்தில் அதிகமாக சோதனை வருதோ, கஷ்டங்கள் வருதோ, அவர் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹு தாலா நான் என்ன செய்கிறேன் என்பதாக சோதிக்கிறான். அல்லாஹுடைய சிறிய சோதனை இது நீங்கிவிடும், நாம் அல்லாஹு தாலா இடத்துல துஆ செய்தால் என்பதாக தான் நினைக்கணுமே தவிர, எந்த சோதனைக்கு பின்னாலும் நம்ம இப்படி நினைக்கக்கூடாது. நம்ம 5 வேளை தொழுகிறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம், நல்ல அமல்கள் புரிகிறோம், யாரும் மனசையும் துன்புறுத்துவது கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் ஏன் எனக்கு மட்டும் சோதனையை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நினைப்புகள் நம்ம இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னால், இது ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பது கிடையாது. எந்த ஒரு முஃமினும் தனக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளுக்கு கீழே அவர் என்ன நினைக்க மாட்டாருன்னு சொன்னால், நிராசையாக நினைக்க மாட்டார். எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே சோதனைக்கு உட்பட்டவர்களே. நபி அவர்களும் சோதனைக்கு உட்பட்டவர்கள் தான், சஹாபாக்களும் கூட சோதிக்கப்பட்டவர்கள் தான். எல்லாருமே அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் அல்லாஹு தஆலா கொடுக்காம அவர்களை நல்ல அடியார்களாக அல்லாஹு தஆலா ஆக்கலை. அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வந்தடையாமலே நீங்கள் சுரகத்தை அடைய விரும்புகிறீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா நம்ம பார்த்து கேட்குறான். அப்போ எல்லாருக்குமே எப்படி சோதனைகள் கொடுக்கப்பட்ட பிறகு நல்ல விஷயத்தை கொடுக்கப்பட்டுச்சோ, நல்ல ஒரு சுப செய்தி சொல்லப்பட்டுச்சோ, அந்த மாதிரி இன்றைக்கு வாழக்கூடிய நாமும் நம் அவர்களுடைய சூழலும் இப்படி தான் அமையக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அனைத்து சோதனைகளின் மீதும் பொறுமை கொள்ளக்கூடிய அந்த பொறுமையாளர்கள், அவர்களைத்தான் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன பிகைரி ஹிசாப். அந்த பொறுமையாளர்கள் எந்த விதமான கணக்கும் இல்லாமல் அவர்கள் தாராளமான முறையில் அவர்கள் கூலி வழங்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். அப்போ எல்லா விதத்திலையுமே நமக்கு சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னால், அல்லாஹு தாலா நம்ம ஏதோட விஷயத்துக்காக நம்மளை சோதிக்கிறான். நம்ம என்ன விஷயம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இந்த சோதனை மட்டும் நீங்கணும்ட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யலாம். அதாவது சோதனை நீங்கணும் அப்படின்றத துஆ செய்கிறத விட, இந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு அல்லாஹ், எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுடாயாலா என்பதாக நம்ம துஆ செய்யலாம். ஏன்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் கூட குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு நிராசை அடையாமல் சோதனைகளின் மீது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி, நம்ம ஈமானுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.